ஓம் சாந்தி. 23/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட இருக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து மிக கவனமாக இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகி சேவை செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம பாபா சேவையை செய்யும் போது ஆத்மா அபிமானி, நான் ஆத்மா அந்த சேவையை செய்கிறேன், அது நான் ஒரு கருவி, பாபா தான் என்னை செய்ய வைக்கிறாரு, நான் ஆத்மா அப்படின்ற உணர்வுல நம்ம அந்த ஒரு சேவையை செய்யும் போதும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றாரு. இந்த தேக அபிமானத்தில் வரும்போது தான் ஏதாவது டிசர்வீஸ் ஆயிடுது, மாயா நமக்கு எதையாவது கெட்ட பேர் ஆக்கி விடுது. அதனால ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து நீங்கள் சேவை செய்யும் போது ஒவ்வொரு அடியிலுமே வெற்றி கிடைக்கும்ன்றாரு. கேள்வி, எந்த நினைவில் இருந்தோமானால் தேக அபிமானமே வராது கேட்குறாரு பாபா. பதில், நான் இறைவனின் வேலைக்காரன் என்பது சதா நினைவிருக்க வேண்டும். வேலைக்காரனுக்கு ஒருபோதும் தேக அபிமானமே வர முடியாது. எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேக அபிமானமே வராதுன்னு சொல்றாரு. பாபாவை எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ, ஆத்ம உணர்வுல இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு தேக அபிமானம் போயிடும். அப்போ நம்ம இறைவனோட வேலைக்காரன்றது சதா நினைவிருக்கணுன்றாரு. அப்போ நமக்கு தேக அபிமானமே வராது. இதை நான் ஒரு கருவி, பாபா தான் என்னை செய்விக்கிறாரு, அவர் தான் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த எண்ணம் வரும்போது தேக அபிமானம் வராதுன்றாரு. கேள்வி, தேக அபிமானம் உடையவர்களுக்கு நாடகத்தின் அனுசாரமாக எந்த ஒரு தண்டனை கிடைக்கிறது? இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, தேக அபிமானம் உடையவங்களுக்கு டிராமா அனுசாரமா ஒரு தண்டனை கிடைக்குமா? என்ன தண்டனை? பதில், அவர்களுடைய புத்தியில் ஞானமே பதியாது. யாருக்கெல்லாம் தேக அபிமானம் இருக்கோ அவங்க புத்தியில அந்த ஞானமே பதியாதுன்றாரு. பணக்காரர்களுக்கு பணத்தின் காரணத்தினால் தேக அகங்காரம் இருக்கிறது. பணக்காரர்களுக்கு அந்த ஈகோ இருக்கும், அந்த பணம் நிறையா இருக்குன்றனால அந்த அகங்காரம் இருக்கும். நான் யார் தெரியுமா, அந்த மாதிரி அகங்காரம் இருக்கும். எனவே அவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு இந்த ஞானம் புத்தியில பதியாதுன்றாரு. இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை ஆகும். இது இறைவனே எவ்வளோ பெரிய பாடம் எடுக்கிறாரு. இது எப்பேற்பட்ட ஞானம்! இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிடணும். ஆனால் இந்த ஞானத்தை அவங்களுக்கு கிடைக்க விடாம அந்த மாதிரி ஆயிடுது. அவங்க பணக்காரங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஞானமே புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் அவங்களுடைய தண்டனைன்னு சொல்றாரு. ஏழைகள் சகஜமாக புரிந்து கொள்வார்கள். ஆனா ஏழைகள் இந்த ஞானம் அவங்களுக்கு ரொம்ப வறுமையில கஷ்டத்துல இருக்கிறதுனால அவங்க இந்த ஞானத்தை கேட்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக வழியை இப்ப கூறிக்கொண்டிருக்கின்றார். நினைவு செய்தீர்கள் என்றால் இப்படி ஆவீர்கள். இப்ப கடவுளே வந்திருக்காரு. கடவுளுக்கு உடம்பு இல்லைன்றனால இந்த பிரம்மா உடல்ல வந்துதான் நமக்கு, அவர் மூலமா தான் நமக்கு வழி சொல்றாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு. பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிடுவீங்க, அதாவது தேவதை மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. சதா பிரதானமாகி தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்துக்கு நீங்க செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அவரை நினைக்க நினைக்க நம்ம தூய்மையாயிடும். நம்மளுடைய அந்த ராவண குணங்கள்லாம் போயிட்டு நம்ம தூய்மையாகி நம்ம தேவ குணங்கள்லாம் வந்துடும். வந்தவுடனே நம்ம இந்த உடலை விட்டு போய் அடுத்த சொர்க்க ராஜ்யத்துக்கு போயிடுவோன்றாரு. இதனை உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, இந்த வார்த்தை முழு பாரதம் மற்றும் அயல்நாட்டிலும் எல்லாரிடமும் சென்று சேரும்ன்றாரு. அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு மட்டும் இந்த ஞானம் கிடையாது, இது பாரதம் ஃபுல்லா பரவும், அயல்நாட்டு வெளிநாட்டுக்கே எல்லார்ட்டையும் போகும்ன்றாரு. நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கூட கிடைக்கும். இது எப்படி எல்லாரும் வராங்கன்னா, அவங்கவுங்களுக்கு காட்சி கனவு இதெல்லாம் வருது, அதனாலதான் எல்லாம் சென்டர் தேடி வராங்க. நிறைய பேர் காட்சியெல்லாம் கிடைக்கும்ன்றாரு. இதெல்லாம் செய்யறது பாபாவோட வேலை தான். சிவபாபா தான் காட்சி காட்டுறாரு. யாருடைய சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டும், இது கூட புத்திக்கு கொடுக்கும் வேலையாகும். பாபா கேட்குறாரு, யாருடைய காட்சி கிடைக்கும்? இது கூட நீங்களே யோசிச்சு பாருங்க, புத்திக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றாரு. பாபா கண்டிப்பா பிரம்மா மூலமா தான் சாட்சாத்காரம் ஏற்படுத்தி கூறுகின்றார். அப்ப கிருஷ்ணருடையது பிரம்மா பாபாவுடையது தான் காட்சி மாதிரி வரும். அப்போ இதெல்லாம் புத்திக்கு வேலை கொடுங்கன்றாரு. இளவரசன் ஆக வேண்டுமானால் பிரம்மா மற்றும் பிராமணர்களிடம் செல்லுங்கன்னு சொல்லிட்டு காட்சி கிடைக்கும். அவங்க கனவுல போய் சொல்லுவாரு, இல்லை காட்சி மாதிரி வரும், நீங்க இந்த மாதிரி ஆகணும், தேவதை, அதாவது கிருஷ்ணரை காட்சி கிடைக்கும். கிருஷ்ணர் மாதிரி ஆகணும்னா இந்த பிரம்மா பாபா ஃபேஸ் காட்டுவாங்க காட்சியில. அவர் பிரம்மா பாபாவை போய் பாருங்க, இந்த பிகே இந்த சென்டருக்கு போங்க,
இந்த பிரம்மகுமாரிகள் சென்டரை போய் பாருங்கன்னு சொல்லி காட்சிகள்லாம் கிடைக்கின்றாரு. ஐரோப்பியர்கள் கூட இதனை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இந்த யூரோப்பில் இருக்கிறவங்கலாம் எப்படி பாரதம் வந்து சொர்க்கமாக இருந்தது இல்லையா, அப்போ யார் ராஜ்யம் நடந்தது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. பாபா சொல்றார், ஒரு காலத்துல இதே பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்தது. இப்போது நீங்கள் அனைவருக்கும் இதை புரிய வச்சுட்டு இருக்கிறீங்கன்றாரு. இது சகஜ ராஜயோகம் சொல்லி பாபா சொல்றாரு. இதன் மூலமாக தான் பாரதமே சொர்க்கமாகுது. இப்ப சிவனே வந்து ஒரு யோகா கத்து கொடுக்குறாரு, அதுதான் ராஜயோகம். அதாவது கர்மேந்திரியங்களையும் அந்த ஞானேந்திரியங்கள், அந்த மனசு புத்தி எல்லாத்தையும் அடக்கி சுயத்தையே அடக்கிற பயிற்சி கொடுக்குறாரு. இந்த புத்திக்கு ட்ரில்லு, இந்த மனசுக்கு ட்ரில்லு இதெல்லாம் யாராலையும் சொல்லித்தர முடியாது. அவங்க வந்து கை கால் உடற்பயிற்சி தான் செய்கிறாங்க அஷ்டாங்க யோகத்தில். இங்கே வந்து இது கடவுளே வந்து இந்த பரந்தாமம் சுற்றுலோகம் இதெல்லாம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் சொல்லி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. புத்திக்கான ட்ரில்லு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ராஜயோகத்தின் மூலமாக ஆத்மா ராஜாவாயிடுது. இந்த கர்மேந்திரியங்கள் அந்த சுயத்தையே அடக்கிற சக்தி வந்துடுது. சுயத்தை அடக்கும் போது உலகத்தையே நம்மளால ராஜ்யம் செய்ய முடியும். அந்த மாதிரியான பயிற்சியை கடவுளே வந்து இங்க சொல்லி கொடுக்குறாரு. இதன் மூலமா தான் இப்ப பாரதமே சொர்க்கமாகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அயல் நாட்டவரின் புத்தி கூட சிறிது நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் சொன்னா வெளிநாட்டுக்காரங்க கூட நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. அவர்கள் உடனே புரிஞ்சுக்கிறாங்க. எனவே சேவாதாரி குழந்தைகள் என்ன செய்யணும்? இப்ப நீங்க சேவாதாரி குழந்தைகள் இருக்கீங்களா, நீங்க போயிட்டு வெளிநாட்டவர்களாம் நல்லா புரிய வைக்கணும்ன்றாரு. அவர்களுக்குத்தான் வழிமுறை கொடுக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகளுக்கு பழமையான ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப வர்றவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் சொல்லி கொடுக்கணுன்றாரு. இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல இந்த ராஜயோகத்தை, இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுடைய மியூசியம் மற்றும் கண்காட்சிகளில் நிறைய பேர் வருகிறாங்க, அபிப்பிராயத்தை எழுதுறாங்க. இவர்கள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. ஆனால் தான் புரிந்து கொள்வதில்லை. பார்த்து நல்லா இருக்குன்றாங்க மியூசியம் கண்காட்சிலாம். ஆனா தான் புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், நம்மளும் இந்த மாதிரி பிகே ஆகணும்னா அப்படிலாம் தோணாது. வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் புத்தியில் உரைக்கும் போது வருகிறார்கள் சொல்றாரு. பிறகும் கூட ஏழைகள் தான் நல்ல பாக்கியத்தை உருவாக்குறாரு. ஆனா யார் திரும்ப இங்க பலியாகிறாங்க? இந்த ஏழையா இருக்கிறவங்க, ஏன்டா வாழறோம் அப்படின்னு நினைச்சிருந்தவங்க, இந்த தேடல் தனக்குள்ளார கடவுள் யாரு, இதெல்லாம் நான் யாரு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் யாருக்கு வருதோ அவங்கதான் வந்து ஏழையா இருப்பாங்க. அவங்கதான் வந்து அந்த நல்ல பாக்கியத்தை உருவாக்குறாங்கன்றாரு. புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்கிறார்கள் சொல்றாரு. செல்வந்தர்கள் அந்த மாதிரி முயற்சி செய்யறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த கலியுக விஷயங்கள்லயே நேரம் கரெக்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு வரமாட்டாங்க. தேக அபிமானம் இருக்கிறது அல்லவா, அவங்களுக்கு நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கும். நாடகப்படி பாபா தண்டனை அளித்தது போல் அவங்களுக்கு ஆகின்றது. ஆனாலும் கூட அவர்கள் மூலமாக சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. இருந்தாலும் சில பணக்காரவங்க தேவைப்படுறாங்க. அவங்க மூலமா தான், அவங்க வந்து விஐபிஸ் மாதிரி நம்ம கூப்பிட்டு புரிய வச்சோம்னா அவங்க மூலமா நிறைய பேர் வருவாங்க. அவங்கள வந்து மைக்கா யூஸ் பண்றாரு பாபா. அவங்க மூலமாக விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அயல்நாட்டில் இருப்பவர்கள் கூட இந்த ஞானத்தை விரும்புகிறார்கள். வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் இந்த ஞானத்தை ரொம்ப விரும்புறாங்க, கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அப்படியா இந்த உலகம் இப்படி 5000 வருஷமா சக்கரமா இது திரும்ப மீண்டும் மீண்டும் நடைபெறுது, அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்றாரு. அதனால ரெட்டை வெளிநாட்டினர் பத்தி அடிக்கடி பேசுவாரு. அரசாங்க அலுவலர்கள் இறுதியில் முயற்சி செய்கிறார்கள் சொல்றாரு. கடைசியா தான் இந்த அரசாங்க அலுவலர்கள் எல்லாம் கடைசியா வருவாங்க. ஆனால் அவர்களுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வேலை செய்யறதுனால, வேலைக்கு போறதுனால அவங்களுக்கு டைம் இல்லை. ஒருவேளை வீட்டில் அமர்ந்தபடியே அவர்களுக்கு காட்சி கிடைத்தாலும் கூட புத்தியிலே வராதுன்னு சொல்றாரு. என்னதான் நீங்க காட்சியே காமிச்சா கூட அவங்களுக்கு புத்தியில வராது. ஏன்னா அது மாதிரி வேலைன்னு இருக்கிறாங்க. எனவே பாபா குழந்தைகளுக்கு வழி சொல்றார். நல்ல நல்ல அபிப்பிராயங்களை ஒன்று சேர்த்து ஒரு புத்தகத்தை உருவாக்குங்கள். பாருங்கள், இது அனைவருக்கும் எவ்வளவு பிடித்திருக்கிறது. அந்த மாதிரி புக்கெல்லாம் உருவாக்குங்க சொல்றாரு. இப்படியும் கூட வழி கூற முடியும். அதாவது இந்த ராஜயோகத்தை வெளிநாட்டுல கூட பிடிச்சிருக்குது, இந்த ராஜயோகம் இந்த மாதிரி எல்லாருக்கும் வழி காட்டுது அப்படின்ட்டு நல்ல நல்ல அபிப்பிராயத்தெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகம் போடுங்க. எப்படியும் கூட உங்களால வழி கூற முடியும் சொல்றாரு. அயல்நாட்டவர் மற்றும் பாரதவாசிகள் கூட ராஜயோகத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். வெளிநாட்டுல இருக்கிறவங்க சில பாரதவாசிகள்லாம் கூட இந்த ராஜயோகம்னா என்னது, அதை எப்படி கத்துக்கிறதுன்ட்டு விரும்புறாங்க. சகஜ ராஜயோகத்தின் மூலம் சொர்க்கத்தினுடைய தேவதைகளுடைய ராஜ்யம் பிராப்தியாக கிடைக்கிறது என்று வழிமுறை
கூற முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த சகஜமான ராஜயோகம் ஈஸியா இருக்குல்ல, எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து பாபா நினைக்கணும், அவ்வளவுதான். அது மூலமா சொர்க்கத்தினுடைய தேவதைகளுடைய ராஜ்யமே நமக்கு கிடைக்குதுன்ற வழிமுறைய நம்மளால சொல்ல முடியும் மத்தவங்களுக்குன்னு சொல்றாரு. எனவே ஏன் இந்த மியூசியத்தை அரசாங்க அலுவலகத்தில் வைக்க கூடாது? பாபா ஐடியா கொடுக்குறாரு. இப்ப கவர்மெண்டோடைய அலுவலகம் இருக்கு இல்லையா, இது இடம் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ், அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அந்த இடத்துல ஏன் இந்த மியூசியத்தை வைக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கிறாரு. எங்கெல்லாம் மாநாடு நடக்கின்றது, குழந்தைகளுக்கு அதற்கான சிந்தனை வரணும்னு சொல்றாரு. இப்போ மாநாடுலாம் நடக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்க வைக்கலாம். அப்போ ஏன் உங்களுக்கு இந்த சிந்தனை வரமாட்டுதுன்றாரு. இப்போது கொஞ்ச நேரம் ஆகும், அவ்வளோ வேகமாக புத்தி பக்குவமாவதில்லை. பாபா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிக்கும். ஏன்னா புத்தி அந்த அளவுக்கு இன்னும் குழந்தைகளுக்கு பக்குவமா இல்லை, பயப்படுறாங்க, வெளியே பயப்படுறாங்க. கோத்ரேஜ் போட்டு பூட்டப்பட்டுள்ளது சொல்றாரு எல்லாருக்கும். அதே மாதிரி இப்ப மத்தவங்க எல்லாம் கூட அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் கூட அந்த புத்தி பக்குவமா இல்ல. இப்ப நம்ம போனா ஏதாவது சண்டை கண்ட போடுவாங்களோ, அதனால கூட இப்ப கோத்ரேஜ் பூட்டு எல்லாருக்கும் பூட்டப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இப்போது சப்தம் வெளிப்படுமானால் புரட்சி அவசியம் ஏற்படும் என்று கூறுங்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் சொன்னோம்னா உலக மாற்றமே வரும்னு சொல்லி சொல்லுங்க. அரசாங்க மாளிகையில் மியூசியம் இருந்தால் கூட வெளிநாட்டு பார்ப்பாங்க. பாபா ஏன் சொல்றாருன்னா, இந்த அரசாங்க மாளிகை எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கங்க நீங்க இந்த மாதிரி மியூசியம் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்க, இந்த வெளிநாட்டு ஆள்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்கதான் சுத்தி பார்க்கலாம் வராங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வரும்போது அவங்க கண்ணில் படும். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. குழந்தைகளுக்கு வெற்றி அவசியம் ஏற்பட வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு சேவைக்கான விஷயம்லாம். இதை யாராவது எடுத்து செய்வாங்க. பிகேஸ் தைரியமானவங்க செய்யும் போது வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்ன்றாரு. எனவே சிந்தனை செய்யுங்கள் சொல்றாரு. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை ஆத்ம அபிமானிகளாக இருப்பவர்கள் தான் வரும். இப்ப அடுத்தடுத்து என்ன சேவை செய்யணும் அப்படின்றது யார் ஆத்ம அபிமானி நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரியும்ன்றாரு, அவங்களுக்கு தான் வரும்ன்றாரு. தேக உணர்வுல இருக்கிறவங்க அந்த மாயா அவங்கள திசை திருப்பிடும். ஆத்ம அபிமானியா இருக்கிறவங்கள பாபா டச் பண்றது புரியும், அவங்க செய்வாங்கன்றாரு. அனைவரும் பாபாவை தெரிந்து கொண்டு ஆஸ்தியை அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரும் நம்மளுடைய வேலையே பாபா வந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் தெரியணும். அத எல்லாரும் பாபா புரிஞ்சுக்கிட்டு இந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடையணும். அவங்க சொர்க்க ஆஸ்தியோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஆஸ்தி, அவங்களுக்கு வேண்டிய ஆஸ்தியை பாபா கொடுத்துருவாரு. நாம் எழுதவும் செய்கின்றோம், எந்த செலவும் செய்யாமல். நல்ல நல்ல குழந்தைகள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் வழி தருகிறார்கள். நம்ம கூட எழுதுறோம்ல, செலவே இல்லாம நீ வாங்க ராஜயோகம் கத்துக்காங்கன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைகள் யார் வராங்களோ அவங்களாம் வழி சொல்றாங்கன்றாரு. உதவி பிரதம மந்திரி திறப்பு விழாவுக்கு பார்த்து சென்று இது மிக அதிசயமான நாணம் என்று கருத்து சொன்னால் அப்புறம் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் கூட வருவார்கள். இப்ப யாராவது ஒருத்தவங்க பிரைம் மினிஸ்டர், அந்த உதவி பிரைம் மினிஸ்டர் யாராவது திறப்பு விழாவுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க இல்லையா, இந்த ஏதாவது ஒரு சென்டர் ஓபன் பண்றதுக்கு ஒரு பெரிய பெரிய ஆளை கூப்பிடுவோம்ல, அப்போ உதவி பிரைம் மினிஸ்டர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க போய் நல்லா இருக்கு அதிசயமான ஞானம்ட்டு போய் அவங்க புரிஞ்சுட்டு சொன்னாங்கன்னா அப்ப பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாருக்குமே ஞானம் போயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு பாரதத்துல நமக்கு தெரியும் எல்லாமே. அவங்களே ஒருத்தவங்க பிரம்மா குமாரியா தான் இருக்கிறாங்க, திரௌபதி முர்மு. அதனால இந்த விஷயம்லாம் எல்லாமே போயிடுச்சு. உண்மையான அமைதி இப்படி ஸ்தாபனை ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப உண்மையான சைலன்ஸ் இப்படிதான் ஸ்தாபனை ஆகணும். இதை புரிய வைப்பது கூட ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே நம்ம புரிய வைக்கிறதே ஏற்றுக்கொள்வதற்கு தான். இப்போது இல்லை என்றாலும் நாளை புரிந்து கொள்வார்கள் சொல்லி சொல்றாரு. அப்பயே சொல்லியிருக்காரு, இது அந்த காலத்திலே பாபா சொல்லியிருக்காரு. இப்ப யாரும் புரிஞ்சுக்கலனா கூட கண்டிப்பா ஒரு காலம் வரும் அவ எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. பாபா சொல்றாரு, பெரிய பெரிய மனிதர்களிடம் செல்லுங்கள், நாளாக நாளாக அவர்களும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. நீங்க பெரிய பெரிய ஆளுங்கள் தான் எப்படி சொல்றதுன்னு தயங்காதீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. போக போக அவங்க சொன்னாங்களே அது கரெக்ட்னு புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. மனிதர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறதுனால தவறான காரியங்களே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாள் போக போக தமோ பிரதானமாக ஆகி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ உலகம் அப்படியே பழசாக தமோ பிரதானமா ஆயிட்டே போகுது. அதனாலதான் இந்த எல்லாரோட புத்தியும் வக்கரமா இருக்குது. கொலை இதெல்லாம் நிறைய நடக்கிறது காரணமே எல்லாருமே நாள் போக போக தமோ பிரதானமா ஆயிட்டே போறாங்கன்னு சொல்றாரு. இந்த விகாரி தொழிலை விட்டு தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்றீங்க. இப்ப நம்மளும் பிகேஸ் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறோன்றாரு. இந்த விகாரி தொழிலை விட்டுடுங்க,
உங்களை நீங்களே முன்னேற்றிக்கங்கன்ட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க. பாபா வந்திருக்கிறார் பவித்திர தேவதை ஆக்குவதற்காக. இப்ப கடவுளே வந்துட்டார், நம்ம சொல்றோம் கடவுள் வந்துட்டாரு எல்லாரையும் தூய்மையான தேவதை ஆக்கிறதுக்காகன்னு சொல்றோம். கடைசியில் அந்த நாள் வரும். அரசாங்க மாளிகையில் கூட மியூசியம் இருக்கும்னு சொல்றாரு. சொல்லுங்கள், செலவு நாங்கள் செய்கிறோம், அரசாங்கம் ஒருபோதும் செலவு செய்யாது, நாங்களே செலவு செய்து அரசாங்க மாளிகையில் மியூசியம் வைக்க முடியும் என்று குழந்தைகள் நீங்கள் சொல்லலான்றாரு. ஒரு பெரிய அரசாங்க மாளிகையில் மியூசியம் வந்துன்னா எல்லாருமே வந்துருவாங்கன்றாரு. அது அனைத்திலும் வந்துவிடும், எல்லா இடத்துலையும் வந்துரும்ன்றாரு. ஒரு கவர்மெண்ட் மாளிகையில மியூசியம் வச்சுட்டாங்கன்னா அப்ப எல்லா இடத்துலையும் மியூசியம் வச்சிருவாங்க. புரிய வைப்பவர்கள் கூட அவசியம் வேண்டும். அந்த மாதிரி மியூசியம் நிறைய இடத்துல உருவாக்கிட்டாங்கன்னா அப்புறம் புரிய வைக்கிறவங்களும் அவ்வளோ பேர் தேவைன்றாரு. அவர்களுக்கு சொல்லுங்கள், நேரத்தை நிச்சயப்படுத்துங்கள், யார் வேண்டுமானாலும் வந்து புரிந்து கொள்ளலாம் சொல்லி பாபா சொல்றாரு. சோழி செலவு செய்யாமல் வாழ்க்கையை உருவாக்க வழி சொல்கிறோம்ட்டு சொல்லுங்க, இதெல்லாம் நடைபெற போகின்றதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த காலத்திலே சொல்றாரு. ஆனால் பாபா குழந்தைகள் மூலமாக தான் கூறுகின்றார். ஆனா பாபா இந்த விஷயம்லாம் பிகேஎஸ் மூலமா தான் சொல்றாரு. தன்னை நல்ல நல்ல மகாவீர் என்று புரிந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் கூட மாயா பிடித்து விடுகிறது. அதனால இங்க பிரச்சனையே நல்ல பிகே குழந்தைகள் கூட சில டைம்ல இந்த மாயா பிடிச்சிக்குது, அவங்களுடைய வீக் பாயிண்ட்ல மாயா பிடிச்சிக்குது. அதனால மகாவீர்னு எதிர்பார்த்தவங்க கூட சில டைம்ல காணாம போயிடுறாங்க. மிக உயர்ந்த லட்சியமாக இருக்கிறது இல்லையா. தேவதை ஆகிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா. மிகவும் கவனம் அவசியம் தேவை சொல்றாரு. அட்டென்ஷன் இருக்கணும், நம்மளுடைய வீக் பாயிண்ட் என்ன எல்லாத்தையும் நம்மளுக்கு மாயாவுடைய ஞானம் கூட தேவை. எது மாயா, எது நம்மளை வந்து ஆக்கிரமிக்குது, எது நம்மளை பாபா நினைக்க விடாம பண்ணுது, இதெல்லாம் உள்நோக்கு முகமா போய் நம்மளே செக் பண்ணணும் தான் சொல்றாரு. அட்டென்ஷன் அதிகம் தேவை. ஏன்னா இது சாதாரண லட்சியம் கிடையாது. லட்சுமி நாராயண் ஆகிறதுனா உயர்ந்த லட்சியம்ன்றாரு. குத்து சண்டை ஒன்றும் குறைவானதே அல்ல. இங்க மாயாவோட நமக்கு குத்து சண்டை நடக்குது, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைன்றாரு. பெரிதிலும் பெரிய குத்து சண்டையை ராவணனை வெற்றி அடைவதற்கான யுத்த மைதானமாக இது இருக்குதுன்றாரு. இதுல பெரிய சண்டையை பார்த்தீங்கன்னா மாயாவை வெல்றது தான். மற்றதெல்லாம் கூட நீங்க ஒரு நாட்டை பிடிக்கணும்னா ஏதோ குண்டு போட்டு அடைஞ்சு டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனா இது வந்து மாயாவை வெல்றது சாதாரண விஷயமே இல்லை, யுத்த மைதானம் சொல்றாரு. கொஞ்சம் கூட தேக அபிமானமே இருக்கக்கூடாது, நான்ற வார்த்தையே வரக்கூடாதுன்றாரு. ஆத்மான்றது தான் ஞாபகம் இருக்கணும், தேகாபிமானமே இருக்கக்கூடாது. நான் இதை செய்கிறேன், இப்படி சேவை செய்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை பாபா சொல்றாரு, நான்ற வார்த்தையே வரக்கூடாது. நாம் இறைவனின் வேலைக்காரர்கள், நாம் அனைவருக்கும் செய்தியை கொடுத்துதான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் இந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் மட்டும் இருக்கணும். அதாவது இந்த பாபா வந்துட்டாரு, எனக்கு தெரிஞ்சிச்சு, அது மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும்ன்றாரு. இதில் குப்தமான முயற்சி நிறைய இருக்கிறது, இதுல எல்லாருமே மறைமுகமான முயற்சி இருக்குது. இப்ப பாபா எவ்வளவு நேரம் நினைக்கிறோம்னா யாருக்குமே தெரியாது, அவங்கவுங்க புத்தியை பொறுத்தது. இது எல்லாமே மறைமுகமா இருக்குன்னு சொல்றாரு பாபா. நீங்கள் ஞான யோக பலத்தின் மூலமா தனக்கு தானே புரிய வைக்கிறீங்க. பாபா சொல்றாரு, இதுல குப்தமா என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்களே இந்த ஞானத்தையும் யோகத்தையும் செய்து செய்து உங்களுக்கு நீங்களே புரிய வச்சுக்கிறீங்கன்றாரு. இதில் குப்தமாக இருந்து ஞான சிந்தனை செய்தீர்களானால் போதை அதிகமாகும். பாபா சொல்றாரு, உங்களுக்கு நீங்களே ஞானத்தை புரிய வச்சுக்கிட்டு அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி குப்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதை அதிகமாகுன்றாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட மாயா வந்துடும், தனியாவே நம்மளே வந்து பாபாவை நினைச்சுக்கிட்டு ஞான சிந்தனை பண்ணி பண்ணி அதுல போதை வந்து அப்படியே அதிகமாகுன்றாரு. குப்தமா இருந்து செய்யும் போது போதை அதிகமாகுன்றாரு. ஒவ்வொரு கல்பமும் பாரதவாசிகளுக்கு தான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆசையே கிடைக்கிறது. கல்பமும் இதே பாரதவாசிகளுக்கு தான் பாபா வந்து ஆசி கொடுத்தாரு. ஏன்னா அன்பாக புரிய வைங்கன்னு சொல்றாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சுமி நாராயணோட ராஜ்யம் இருந்தது, இப்போது இதனை விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க. சத்தியுகம் என்பது சிவாலயம், அது சிவபாபாவுடைய ஸ்தாபனை ஆகும், இது ராவனுடைய ஸ்தாபனை. சத்தியுகன்றது சிவனே உருவாக்கின ஆலயம், அது சிவபாபா ஸ்தாபனை பண்ணார். ஆனா இந்த விகார உலகம் கலியுகம் ராவனுடைய ஸ்தாபனை, இதில் இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளதுன்றார் பாபா. குழந்தைகள் உணர்கிறீர்கள், நாம என்னவாக ஆகியிருந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம என்னவா ஒரு காலத்துல இருந்தோம், எப்படி இருந்தோம்னா அந்த மாதிரி ஆயிட்டோம். நம்ம இந்த தேவதையா இருந்த நம்ம இப்படி ஆக்கிட்டாரு யாரு, ராவணன். பாபா தனக்கு சமமாக பாக்குறாரு. முக்கியமான விஷயம் ஆத்மாபிமானி ஆகிறது. பாபா வந்து எப்பயுமே ஆத்ம நிலையில தான் இருக்காரு, பரமாத்மா. அவர் வந்து உடல் ஞாபகமே வராது, அவர் உடல் எடுத்திருந்தா தானே உடல் ஞாபகம் வரும். தேக அபிமானமே அவர் கிடையாது, அவர் ஆத்ம உணர்வுல எப்பயுமே பரமாத்மா உணர்வுல இருக்கிறாரு. அவருக்கு உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் வந்து அவருக்கு எல்லாருமே அவருக்கு பிடிக்கும். ஒரே சுப பாவனை சுப ஆசை தான் அவருக்கு.
மற்றபடி நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வே சரி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இதைதான் பேசிட்டு இருப்போம். அதெல்லாமே தேக அபிமானம் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, ஆத்மா அபிமானி ஆகிறது தான் முக்கியமான விஷயம்ன்றாரு. அவருக்கு சமமா நம்மளை ஆக்க விரும்புறாரு. பாப் சமான் ஆகிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆத்மாவை பத்தி கூட நமக்கு தவறான எண்ணம் ஓடவே கூடாது. அதுதான் பாப் சமான். அப்பதான் சிவபாபாவுக்கு சமானா நம்மளால வர முடியும். அப்ப எங்கெங்க குத்துது எங்கெங்க குடையுதுன்றத செக் பண்ணணும். நமக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் எங்க பிரச்சனை, கர்ம கணக்கு இருக்கா, அதை முடிக்கணும், கணக்கு வழக்கம் முடிக்கணும். யாரோ ஒருத்தவங்க நமக்கு பிடிக்கலனா கூட அங்கேயே பிரச்சனை ஆயிடுது. அப்ப இதெல்லாம் நம்ம முடிக்க வேண்டியதா இருக்குன்றாரு. எனக்கு சமானமா வரணும்னா, எனக்கு பக்கத்துல வரணும்னா நீங்க என்ன மாதிரியே இருக்கணும்ன்றாரு. கொஞ்சம் கூட தேக அபிமானமே இருக்கக்கூடாதுன்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய இது டெஸ்ட் பேப்பர் பாருங்க. அதான் சொல்றாரு, ஆத்மா அபிமானியாகி இப்ப சிந்தனை செய்யுங்க. இன்று நான் பிரதம மந்திரிக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். யார் ஆத்மா அபிமானியா இருக்காங்க அவங்க தைரியமா இருப்பாங்க. அவங்க போய் பிரைம் மினிஸ்டருக்கே புரிய வைக்கணும்ட்டு யோசிப்பாங்கன்றாரு. அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்தீர்களானால் காட்சி செய்விக்க முடியும், சாட்சாத்காரம் செய்விக்க முடியும். இப்ப பிரதம மந்திரிக்கே நீங்க போய் திருஷ்டி கொடுத்தீங்கன்னா உங்க மூலமா காட்சி கிடைக்கும்ன்றாரு. செய்விக்க முடியும் உங்களால. அவர் காட்டுவாரு, நமக்கு தெரியாது. நம்ம பாபாவை நினைச்சுக்கிட்டே அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்தோம்னா அவர் காட்சி எதையாவது காட்டி விடுவாரு சிவபாபா. நமக்கு தெரியாது. அது மாதிரிலாம் காட்சி காமிச்சு அவங்களே வசப்படுத்திடுவாரு. அப்புறம் அவங்க அற்புதமான ஞானம் சொல்லிட்டு அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, மைக்கா வேலை செய்வாங்க. அவங்க உலகத்துக்கே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இந்த மாதிரி நல்லா இருக்கு, சைலன்ஸ் பவர் நாங்க அனுபவம் செஞ்சோம் அப்படின்ட்டு அவங்க போய் ஒரு 4 பேர் அவங்க சொல்லும் போது வெளிப்படும். எல்லாரும் கேட்பாங்க. அவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. இதே நம்ம சொன்னா அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, போய் ஆத்மா அபிமானி நிலையில புரிய வைங்க. ஆத்மா அபிமானியாகி இருந்தீங்கன்னா பேட்டரி நிறைஞ்சிருன்றாரு. நீங்க எப்பயுமே நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா இரு பூர்வ மத்தியில இருக்கேன், நான் டிரைவர், இது ஒரு வாகனம், இதை நான் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த உடலை இயக்கும் போது, நீங்க அந்த நிலையில இருக்கும்போது அந்த உள்ளுணர்வும் உங்களுக்கு ஆத்ம உணர்வு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்க பேட்டரி ஈஸியா சார்ஜ் ஆயிடும்ன்றாரு. பாபா உடனே கனெக்ட் பண்ணிடுவாரு. உடனே உங்களுக்கு சக்தி இறங்கிட்டே இருக்கும்ன்றாரு. இதே தேக அபிமானத்துல இருந்தா கனெக்ஷன் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாபாவுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நமக்கும் பாபாவுக்கும் சக்தியே கிடைக்காது. பாபாட்ட நமக்கு வராது. ஏன்னா அந்த காப்பர் வயர்ல அந்த மேல் வயரை, ரப்பர் ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணாதான் கரண்ட் பாஸ் ஆகும். அந்த ரப்பர் ஒயரோட சேர்த்து கனெக்ட் பண்ணோம்னா கரண்டே பாஸ் ஆகாது. அது மாதிரிதான் இந்த உடல் உணர்வுல நீங்க பாபா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷனே வராது. நீங்க ஆத்ம உணர்வுல நான் இந்த உடலே இல்லை, நான் ஆத்மா, நான் புள்ளியா இருக்கேன், இரு பூர்வ மத்தியில இருக்கேன், இந்த உடல் இதை மாதிரி நான் நிறைய உடல் எடுத்துதான் வந்திருக்கிறேன், இது என்னோட கடைசி உடல், இந்த உடலும் அழிஞ்சிரும் ஒரு காலத்துல, எல்லாமே இங்க இருக்கிறதா அழிய போகுது, நான் ஆத்மா புள்ளியா பறந்து போயிடுவேன். இந்த மாதிரி அசிரீரி அனுபவத்தை நீங்க செய்ய செய்ய உங்க பேட்டரி ஈஸியா சார்ஜ் ஆயிடும்ன்றாரு. ஆத்மா அபிமானி ஆகி அமருங்கள் சொல்றாரு. ஆத்மா அபிமானி ஆகி உட்காருங்க. அப்போது பாபாவுடன் உங்களுக்கு தொடர்பு வச்சீங்கன்னா பேட்டரி நிறைஞ்சிரும்ன்றாரு. நம்ம யோகா பண்றோம்னா சும்மா அந்த தேகாபிமானத்திலேயே உட்காந்து பண்ணோம்னா நமக்கு பாபாவோட கனெக்ஷனே கிடைக்காது. நம்ம ஆத்மா அபிமானி நிலையில இருந்து, அதனாலதான் சென்டர்ல போய் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அந்த கனெக்ஷன் கிடைக்கும் போது நமக்கு பாவமும் அழிஞ்சிரும், நம்மளுடைய அந்த பேட்டரியும் நிறைஞ்சிரும். நம்ம தனியா வீட்டுல செய்யறதை விட இந்த வீட்டுல மாயாவுடைய இடையூறு நிறைய இருக்கும். மாயா நமக்கு நிறைய தடைகள் பண்ணிட்டே இருக்கும். இதே நம்ம சென்டர்ல போகும்போது எல்லாரும் சேர்ந்து அங்க யோகா பண்ணும்போது அங்க போய் அந்த வாயு மண்டலத்துல நமக்கும் ஆத்ம உணர்வு வந்துடும். அந்த ஆத்ம உணர்வுல வரும்போது நமக்கு பாவம் ஈஸியா அழிஞ்சிரும், பேட்டரியும் சார்ஜ் ஆயிடும். அதனாலதான் எல்லாரும் சென்டருக்கு போறது. ஏழைகள் அதிகமாக நினைக்கின்றனர். பாபா சொல்றாரு, இந்த டைம் நிறைய ஏழைகள் தான் நிறைய பாபா நினைக்கிறாங்க. ஞானம் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் யோகா குறைவாக இருந்தால் பேட்டரியை நிறைக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் நல்லா படிச்சு நல்லா முரளி படிக்கிறீங்க, ஆனா பாபா நினைக்கிறது குறைவா இருக்குன்னா அப்புறம் எங்க இருந்து உங்க ஆத்மா சார்ஜ் ஆகும், பேட்டரியை நிறைக்க முடியாதுன்றாரு. ஏனெனில் தேக அபிமானம் இருக்குது. தேக அபிமானத்துல ஞானம் மட்டும் கேட்கறது, அவ்வளவுதான், யோகாவே பண்றது இல்ல. அப்புறம் எப்படி உங்க பேட்டரி பாவம் எப்படி அழியும், அப்புறம் எப்படி ஆத்ம உணர்வு வரும், தேக உணர்வுலயே தான் இருப்பீங்கன்றாரு. யோகம் கொஞ்சம் கூட இல்லை என்றால் ஞானம் என்ற அம்பில் சிறிது கூட கூர்மையாவதில்லை. இப்ப யோகாவே பண்றது இல்ல, கொஞ்சம் கூட பாபா நினைக்கிறது இல்லைன்னா அப்புறம் ஞானம் கேட்டு கேட்டு ஞானத்தை போய் மத்தவங்க சொல்றேன்னா நம்ம சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த யோகா இல்ல, கனெக்ஷன் இல்ல. நம்மளே ஒழுங்கா நினைக்காம பாபா நினைங்க பாபா நினைங்க, பாபாவோட அறிமுகம் கொடுக்குறோம்னா நம்ம ஒழுங்கா நினைக்கணும், அப்பதானே மத்தவங்க போய் சொல்ல முடியும். அது மாதிரி சொல்றதுனால ஞானன்ற அம்புல சிறிது கூட கூர்மை இல்லைன்றாரு. ஆயுதத்தில் கூர்மை இருக்கிறது என்றால் அதே ஆயுதம் 10 ரூபாயிலும் கிடைக்கும், 5 ரூபாயிலும் கிடைக்குது இல்லையா. குரு கோவிந்த் சிங்கோடைய ஆயுதத்துக்கு மகிமை இருக்குதாம்.
இது இம்சைக்கான விஷயம்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆயுதம்ன்றது அவர் பாபா வந்து ஸ்தூல ஆயுதத்தை சொல்றாரு. எக்ஸாம்பிள் சொல்றாரு, குரு கோவிந்த் சிங்கோடைய அந்த துப்பாக்கி, அதுக்கு மகிமை இருக்குது. ஆனா வந்து இது இம்சைக்கான பொருள் கிடையாது. இங்க பாபா வந்து வாய் மூலமா ஞானத்தை சொல்றோம் இல்லையா, அந்த ஞானம்ன்றது அந்த ஆயுதம், அந்த அம்புல அதுல கூர்மை வேணும்னா யோகா வேணும், பாபாவை நினைவு வேணும். பாபா நினைவோட அந்த ஞானத்தை நம்ம சொல்லும் போது, அதுவும் நம்ம வந்து தாரணை பண்ணி வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு நம்ம எதையாவது ஒன்று அப்ளை பண்ணி பார்த்து நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்து நம்ம மற்றவங்க சொல்லும் போது அது அப்படியே அம்பு மாதிரி போய் பாயும். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. தேவதைகள் டபுள் அஹிம்சாவாதிகளாக இருக்கிறாங்க. பாபா சொல்றார், தேவதைகளுக்கு காமம் கோபம்னா என்னன்னே தெரியாது. கோபம்னா எப்படி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க டபுள் அஹிம்சாவாதிகளா இருக்காங்க. இன்று பாரதம் எப்படி இருக்குது பாருங்க, நாளைய பாரதம் அப்படி தேவதைகளோட உலகமாக ஆகிவிடும். பாபா சொல்றாரு பாருங்க, கேரண்டிஸ் கொடுக்குறான்றாரு. இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கு பாக்குறீங்கல்ல இந்த பாரதம், நாளைக்கு என்னவாக போகுது தெரியுமா, அப்படியே தேவதைகளுடைய உலகமா ஆயிடும்ன்றாரு. எனவே குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா. நேற்று ராவண ராஜ்யத்தில் மூக்கை பிடித்து கொண்டு வாழ்ந்தோம், இன்று பரமாத்மாவோட இருக்கிறோம். பாபா இன்னைக்கே நம்மள சந்தோஷமா இருக்க சொல்றாரு. ஏன்னா நேத்து தான் கலியுகத்துல மூக்கை பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு ஈஸ்வரனோட மடியில இருக்கிறோம், அப்ப பரமாத்மாவோட இருக்கிறோம். இது சங்கம யுகம், எவ்வளவு ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருங்கன்றாரு. நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சத்தியுகத்தில் தெய்வீக பரிவாரத்துல இருப்பீங்கன்னு சொல்றாரு. நம்ம இப்போ வந்து பிகே ஃபேமிலியா இருக்கோம், ஈஸ்வரிய குடும்பத்துல இருக்கிறோம். நாளைக்கே நம்ம சொர்க்கத்துல போயிட்டு தெய்வீக பரிவாரத்துல இருப்பீங்க, லட்சுமி நாராயணனுடைய குடும்பத்துல இருப்பீங்கன்றார். இப்போது சுயம் பகவான் நமக்கு கல்வி கற்றுத் தருகிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார். யாருக்காவது பகவானே பாடம் எடுப்பாரா? நமக்கு பகவானின் அன்பு எவ்வளவு கிடைத்து கொண்டே இருக்கிறது பாருங்கன்றார் பாபா. இப்ப கடவுள் எவ்வளவு அன்பு செலுத்துறாரு. அரைக்கல்பமாக ராவணனின் அன்பு கிடைத்ததால் குரங்கு போல ஆகிவிட்டோம். ஆனா இதே 2500 வருஷமா இந்த ராவணன் காமன் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இதுதான் நமக்கு மேல அன்பு செலுத்துச்சு. இந்த அன்புல மயங்கி போய் குரங்கு மாதிரி ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. அதான் குறைச்சிட்டே இருந்தோம் இல்லையா, கத்தின்னு இருந்தோம், மரத்துக்கு மரத்தை ஆவிக்கிட்டு இருக்கோம் மாதிரி பற்றுல இவங்க அவங்க அவங்க இவங்கன்னு எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி தான் இருந்தோம்னு சொல்றாரு பாபா. அரை காலமா அப்படி இருந்தீங்க, இப்ப பாபாவோட அன்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போது எல்லையற்ற பாபாவின் அன்பு கிடைத்து விட்டதால் தேவதை ஆகுறீங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபாவோட அன்பு கிடைச்சதுனால நம்ம குரங்கு மாதிரி இருந்த நாம இப்ப தேவதை ஆகணும்னு சொல்றாரு. இது 5000 ஆண்டுகளுக்கான விஷயம் சொல்லி சொல்றாரு. இது ஒரு வெறும் 5000 வருஷம்தான், ஒரு 100 வருஷம்ன்றதே பெருசு. இதுல வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொன்னா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவர்கள் இவர் பிரம்மா கூட உங்களை போல பூஜாரியா தான் இருந்தாரு. இந்த பிரம்மா பாபா கூட சாதாரண மனுஷனா தான் இருந்தாரு. ஒரு நாராயணன் படத்தை போட்டோவை பேக்கெட்லயே வச்சிருந்தாரு, நாராயணனோட பூஜை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கே தெரியாது நம்ம தான் இந்த மாதிரி ஆக போறோம்னு. மரத்தின் கடைசி பாகத்துல நின்று கொண்டிருக்கிறார். சத்தியுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்தது. பாபா சொல்றார், எவ்வளவு திறமா கொடுத்திருந்தேன், சொர்க்கத்துல அவ்வளோ செல்வம். பிறகு யார் கோயிலை கட்டினார்களோ அவர்களிடம் நிறைய செல்வம் இருந்தது. அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து ராஜாக்கள் வந்தாங்க, விக்ரமாதித்ய மகாராஜா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், யார் யாரோ வந்து கோயில் கட்டினாங்க, அவங்கள்ட்டையும் நிறைய செல்வம் இருந்ததுன்றார். அதனை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். ஆனா பாருங்க, அந்த கோயிலை வந்து கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கோயில்கள் நிறைய இருக்கின்றன, பிரஜைகளுக்கும் கூட நிறைய கோயில்கள் இருக்கும். இப்ப யாரெல்லாம் பிரஜையா இருந்து ஞானம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கூட கோயில் இருக்கான். பாபா சொல்றாரு, இந்த 9 லட்சம் பேருக்கும் கோயில் இருக்குது. சொர்க்கத்துல யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கோயில் இருக்குன்றார் பாபா. பிரஜைகளிடம் ராஜாக்கள் கூட கடன் வாங்குறாங்க இல்லையா. இப்ப வந்து இப்ப பிரஜைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க பணக்காரரா இருப்பாங்க, சில ராஜா ஏழையா இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜாக்கள் வந்து பிரஜைகள்கிட்ட போய் கடன் வாங்குறாங்க இல்லையா. அப்ப இது வந்து அந்த மாதிரியான உலகம்ன்றாரு. இங்க வந்து பிரஜைகள்கிட்டயே கவர்மெண்ட் போய் கடன் வாங்குது. இது மிகவும் அழுக்கான உலகம் சொல்றாரு. அனைத்தையும் விட அழுக்கானது கல்கத்தாவாகும். பாபா என்னவோ குறிப்பிட்டு சொல்றாரு, எல்லாத்த விட அழுக்கானது கல்கத்தான்னு. இதனை மாற்றுவதற்கு குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த இடத்துலலாம் போய் ஞானத்தை சொல்லி மாற்றுங்கன்னு சொல்றாரு. செய்யும் காரியத்திற்கேற்ப பலன் அடைவார்கள். எந்த குழந்தைகள்லாம் நல்ல முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு பலன் அடைவாங்கன்றாரு. தேக அபிமானம் வந்தால் விழுந்து விடுவார்கள். யாருக்கெல்லாம் நான் தான் செய்யறேன், எனக்கு தான் இந்த ஞானம் இருக்கு, நான் தான் இதை சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க, இப்படியெல்லாம் என்ன வந்துச்சுன்னா தேக அபிமானம் அது விழுத்துரும்ன்றாரு. அகங்காரம் வந்தாலே மலை, அது மலை மேல இருந்து கீழே விழறதுக்கு சமன்றாரு. அந்த மாதிரி தேக அபிமானம் கொஞ்சம் வந்துட்டா விழுந்துருவாங்கன்றாரு.
மண்மனாபவ என்பதின் அர்த்தத்தை புரிந்தே கொள்வதில்லை சொல்றாரு. மண்மனாபவனா என்னன்னே தெரியாம ஸ்லோகன் மாதிரி மனப்பாடம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. மண்மனாபவ மண்மனாபவன்ட்டு ஸ்லோகன் மாதிரி மனப்பாடம் செய்யறாங்கன்றாரு. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாரிடமும் இந்த ஞானம் இருக்காதுன்றாரு. பாபா சொல்றாரு, இந்த ஞானம்லாம் உங்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு மடமோ ஆசிரமத்தில் இருப்பவர்களோ தேவதையாக ஆக முடியாது. ஏன்னா யாரு பிரம்மகுமாரியா ஆகுறாங்களோ அவங்கதான் தேவதையாக முடியும். எந்த ஒரு ஆசிரமம் மடத்துல இருக்கிறவங்களாம் யாருமே தேவதை ஆக முடியாது. யார் கல்பத்துக்கு முன்னாடி தேவதை ஆனாங்களோ அவங்கதான் தேவதை ஆவாங்க. பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் பிராமணர்கள் ஆகாமல் பிகே ஆகாமல் தேவதை ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யார் கல்பத்துக்கு முன்னாடி ஆனாங்களோ அவங்களே தான் ஆவாங்கன்றாரு. நேரம் ஆகுது, டைம் பிடிக்குது. மரம் பெரியதாகி விட்டால் விருத்தியாகி கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனா பாருங்களேன், நிறைய பேர் வருவாங்க, மரம் பெருசாகும். இப்ப எல்லாமே ஒரு ஒரு பிகே, ஆளுக்கு ஒரு பிகே, ஈச் ஒன் டீச் ஒன் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. ஒவ்வொருத்தவங்களும் ஆசிரியராகி ஒவ்வொருத்தவங்களும் பாடம் எடுங்க. அந்த மாதிரி ஆளுக்கு போய் நீங்க பாடம் எடுத்தீங்கன்னா அப்படியே மரம் பெருசாயிடும்ன்றாரு. எறும்பு போல் ஊறக்கூடிய மார்க்கத்திற்கு பறந்து செல்லும் மார்க்கம் எனப்படும் சொல்றாரு, ஏற்படும் சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறார். இது எறும்பு மாதிரி எந்த மார்க்கம் ஊறுதோ, இந்த எறும்புனா பொறுமையா தானே போகும். அது அந்த மாதிரி இப்ப பாபாவுடைய மார்க்கம் அது. இதுல பொறுமையா தான் நடக்குது, இருந்தாலும் இது கடைசியா பறந்துரும்ன்றாரு. இது பறந்து செல்லும் மார்க்கம் ஏற்படும். பாபா புரிய வைக்கிறார். பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றார், இப்போ வேற எதுவும் செய்யாதீங்க, என்ன மட்டும் நினைங்க, என்னை நினைச்சாலே உங்களுக்கு வழி தெரியுன்றாரு. சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுங்கள். உங்களுடைய புத்தியில் முழு 84 ஜென்ம சக்கரமும் இருக்கிறது. இப்போ அப்படியே அவரை நினைக்கணும். அந்த சுயதர்ஷன சக்கரம் ஆத்மா எப்படி நடிக்க வந்தது, எத்தனை பிறவி நடிச்சுது, 84 பிறவி சக்கரத்தை சுத்துங்க புத்தியிலன்றாரு. தானாவே உங்களுக்கு தெரியும்ன்றாரு. பிராமணர்கள் நீங்கள் தான் தேவதையாக மற்றும் சத்திரியராக ஆகிறீங்க. சூரிய வம்சம் சந்திர வம்சம் என்பதன் அர்த்தத்தை கூட யாருக்குமே புரிந்து கொள்வதில்லை. முயற்சி செய்து புரிய வைக்கிறீங்க. இப்ப நம்ம முயற்சி செய்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறோம், பிறகும் புரிஞ்சுக்கலன்னா இப்போது சமயம் ஆகவில்லைன்னு அர்த்தம்ன்றாரு. பாபா சொல்றாரு, என்ன நம்ம எல்லாம் சொல்றோம், இன்னும் இவங்களுக்கு புத்தி போட்டே ஓப்பன் ஆக மாட்டேது, இவங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னா பாபா சொல்றாரு டைம் ஆகலன்றாரு. மீண்டும் வருகிறார்கள் பிரம்மகுமாரிகளுக்கு வெளியில் பெயர் அப்படி இருக்கிறது என புரிந்து கொள்கிறார்கள். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க, திரும்பவும் வராங்க. அப்புறம் பிகேஸ்னாலே வெளியில பெயர் அப்படி இருக்குன்ட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. இவர்கள் நல்ல காரியம் செய்கிறார்கள் என்பதை உள்ளே பார்த்த பிறகுதான் தெரிந்து கொள்கிறார்கள். வெளியில இருக்கும் போது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. உள்ளார வந்த பிறகுதான் நல்ல காரியம் தான் செய்யறாங்க. இவங்க நடத்தையெல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க. இங்க வந்தா அமைதி ஆகுது மனசு. அப்புறம் எல்லா தவறான அந்த டிசிப்ளின் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் உள்ள வந்துதான் புரிஞ்சுக்கிறாங்கன்றார். இங்க மனிதர்களுடைய நடத்தை மாற்றி அமைக்கப்படுகிறதுன்றத உள்ள புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், தேவதைகள் நடத்தை எப்படி சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தது. தேவதைகள் எப்படி இருப்பாங்க சார் சொர்க்கத்துல? இந்த கிருஷ்ணர் ராதை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்ம நடத்தைய பத்தி ஏதாவது அவங்க யார கத்திக்கிட்டு இருந்தாங்க, திட்டிட்டு இருந்தாங்க, கொலை பண்ணாங்கன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம் இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க நடத்தை இருக்கும். அவங்க சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தாங்க. காமம் என்பது மகா எதிரி. இந்த 5 பூதங்களின் காரணத்தினால்தான் உங்களுடைய நடத்தை இப்படி கெட்டு விட்டதுன்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க நல்லா தானே இருந்தீங்க, ஏன் நீங்க 2500 வருஷமா இப்படி ஆனீங்கன்னா இந்த காமம் மகா எதிரினாலதான். அது வந்துதான் உங்களை எல்லா பூதங்கள்லயும் கொண்டு போயிடுச்சு. அந்த 5 பூதங்களுடைய காரணத்துல தான் உங்க நடத்தை அப்படி கெட்டுருச்சுன்னு சொல்றாரு பாபா. எந்த நேரம் புரிய வைக்கிறார்களோ அந்த நேரம் நன்றாகி விடுவார்கள் சொல்றாரு. இப்ப புரிஞ்சுக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த நேரம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே நன்றாயிடுவாங்கன்றாரு. வெளியில் செல்லும் போது அனைத்தையும் மறந்து விடுகின்றனர். பாபா சொல்ல வர்றாரு, புரிய வைக்கும் போது அந்த நேரம் சரியா இருக்கிறாங்க, வெளியே போன பிறகு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இந்த சென்டரை விட்டு காலடி எடுத்து வெளில வச்சோடனே மாயா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் என்னதான் கேட்ட ஞானம்லாம் பறந்துடும். அப்புறம் எப்பயும் போல மறந்துட்டு பழைய பெரிய ஆயிடுறாங்கன்றாரு. எனவே சொல்லப்படுகிறது, மீண்டும் மீண்டும் அலங்கரிக்கப்படுகிறது. அதனாலதான் பாபா டெய்லி கிளாஸ்க்கு வாங்க, டெய்லி முரளி படிக்கணும். எதுக்கு சொல்றாருன்னா அலங்காரம் பாபா பண்ணி விடுறாரு. இவங்க வெளியில போய் மண்ணுல விளையாடி மூஞ்செல்லாம் மண்ணா கிறுக்கிக்கிறாங்க, அலங்காரத்தை அழிச்சுக்கிறாங்க. அந்த 5 விகாரத்துல போய் திரும்ப அழுக்காயிடுறாங்க. அதனால பாபா திரும்ப வாங்கன்னு சொல்லி திரும்ப கூட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஞானத்தினால அலங்கரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. பாபா நிந்தனை செய்யவில்லை.
பாபா இது வந்து திட்டல, புரிய வைக்கிறாரு. தெய்வீக நடத்தையை கொண்டு வாருங்கள் சொல்றாரு. உங்களுக்குள்ளார லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியுமா, அவங்க ராஜ்யத்திலேயாவது நான் தேவதையா போக முடியுமா, அந்த மாதிரி ஒரு தெய்வீக நடத்தையை கொண்டு வாங்கன்றாரு. ஏன் கோபத்தில் வந்து குறைக்கிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏன் கோபம் வந்துச்சுன்னா இப்படி குறைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சொர்க்கத்தில் கோபமாக யாருமே பேச மாட்டாங்களாம், கோபமே இருப்பதில்லையாம். சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன்லாம் கோபமாக குறைக்கலாம் மாட்டாங்களாம். அப்புறம் நீங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. பாபா அனைத்தையும் நேரடியாக புரிய வைத்தார். ஒருபோதும் கோபம் வந்ததில்லை. பாபா எல்லாத்தையும் சொல்றாருல, பாபா மேல நமக்கு கோபம் வருதா என்ன? நேரடியா தான் சொல்றாரு, சிரிப்பு தான் வருது. இதே மத்தவங்கள நமக்கு ஏன் கோபம் வருது அதை கேக்குறாரு. பாபா எல்லாத்தையும் நேரடியா தானே புரிய வச்சாரு, ஒருபோதும் கோபம் வர்றதில்ல. பாபா அனைத்தையும் தெளிவுபடுத்தி இப்ப புரிய வைக்கிறார். டிராமா விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த டிராமா கரெக்டா விதிப்படி நடந்துட்டு இருக்குது, இதுல நீங்க கோவப்பட வேண்டிய விஷயமே இல்லைன்றாரு. டிராமாவில் எந்த ஒரு தவறுமே இல்லை, என்ன நடக்குதோ எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குது. உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம் அதுன்னு சொல்றாரு. இதுல எல்லாமே ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சூழ்நிலை எல்லாமே வந்து கரெக்டா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம், இதுல குறை சொல்ல வேண்டிய எந்த விஷயமே இல்லை, அவசியமே இல்லைன்றாரு. டிராமால எந்த தவறுமே இல்லைன்றாரு. இது நல்லா இந்த ஞானத்தை புத்தியில போட்டுக்கிட்டா நம்ம அழவும் மாட்டோம், கோவப்படவும் மாட்டோம், நமக்கு 5 விகாரத்துல எதுவுமே வராது. எந்த செயல் நன்றாக நடந்ததோ அது 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எது நடக்குதோ நல்லா நடக்குதோ அது 5000 வருஷம் பிறகும் திரும்ப இதே தான் நடக்கும். பலர் சொல்றாங்க, இந்த மலை உடைந்தால் மீண்டும் எப்படி உருவாகும். நிறைய பேர் கேக்குறாங்க, விநாசம் டைம்ல இந்த இமயமலையெல்லாம் என்ன ஆகும், அது உடஞ்சிரும், அது இருக்காது சொர்க்கத்துல, அப்ப திரும்ப எப்படி அது வருமா அப்படிலாம் கேக்குறாங்க. பாபா சொல்றார், சினிமாவை பாக்குறீங்கல்ல, நாடகத்தை பாருங்கள். மாளிகை உடைந்து விட்டால் நாடகம் ரிப்பீட் ஆகும்போது மறுபடியும் அதே மாளிகை உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ வந்து சினிமா பாக்குறோம், சினிமால ஒரு சீன் வருது, அதுல மாளிகை காட்டுறாங்க, அந்த மாளிகை வந்து உடஞ்சிருச்சு. அடுத்த சீன்லயே அந்த மாளிகையை ஏதோ இடிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப நம்ம சினிமாவை போட்டு பார்க்கும்போது அதே அதே மாளிகை தானே இருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும், அதே தானே பார்க்குறோம் சினிமால. அதே மாதிரிதான் இந்த நாடகம்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்காங்கன்றாரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. திரும்ப 5000 வருஷம் ரிப்பீட் ஆகும்போது எல்லாம் என்ன உருவாச்சு அதெல்லாம் திரும்ப உருவாகும்ன்றாரு. இப்ப என்ன தாஜ்மஹால் பாக்குறீங்களா, அதெல்லாம் திரும்ப கட்டுவாங்க, திரும்ப ஷாஜஹான் வருவாரு திரும்ப கட்டுவாரு, திரும்ப ராஜராஜ சோழன் வருவாரு திரும்ப தஞ்சாவூர் கோயில் கட்டுவாரு. அப்ப திரும்ப திரும்ப எல்லாமே நடக்கும்ன்றாரு. இந்த நாடகம் கூட ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது சொல்றாரு. இப்ப இது எல்லாமே திரும்ப நடந்துட்டு இருக்குன்றாரு. புரிந்து கொள்வதற்கு கூட புத்தி இருக்க வேண்டும். இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி இருக்கணும்ன்றாரு. சிலருடைய புத்தியில் பதிவது மிக கடினமாக இருக்கிறது. சிலருக்கு இதெல்லாம் புரியவே மாட்டுது, ஞானமே புரியல, அவங்க கிராஸ் கொஸ்டினா கேட்டு நம்பிக்கையும் இல்லை, சந்தேக புத்தி வந்து போயிடுறாங்கன்றாரு. நம்ம என்னதான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரிய மாட்டுது, புத்தியில பதிய மாட்டுது, டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால சந்தேகமே இன்னும் சந்தேகமாவே இருக்குது, அதனால வரமாட்டாங்க, போயிடுறாங்கன்றார். உலகத்தின் சரித்திர பூகோளம் அல்லவா பாபா சொல்றாரு, இது நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரி ஜியாகிரபி, இது எப்படி நடந்தது, என்ன இது வந்து நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது, இது கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ராமராஜ்யத்தில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, அவர்களுக்கும் பூஜை நடைபெற்றது. பாபா சொல்றார், ஒரு காலத்துல சொர்க்கம் இருந்தது, அங்க வந்து லட்சுமி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க. அப்புறம் 1500 வருஷத்துக்கு அப்புறம், சாரி 1250 வருஷம் அதுக்கப்புறம் ராமர் சீதை ராஜ்யம் செஞ்சாங்க. அவங்க எல்லாருக்குமே பூஜை நடைபெற்றதுன்னு சொல்றாரு. அவங்க வாழ்ந்துட்டு போனதுனால அவங்களுக்கு சிலை வச்சு அவங்களுக்கு பூஜை நடக்குதுன்றாரு. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தான் அந்த பூஜைக்கு தக்கவராக இருந்தீர்கள், நீங்களே தான் அந்த பூஜாரி ஆகிறீர்கள். பாபா சொல்றாரு, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, லாங் அகோ ஸ்லோ லாங் அகோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஆள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அது நம்மளேன்னு சொல்லிட்டாரு பாருங்க, அதுதான் பயங்கர இதா இருக்கு. அது என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க மறுபிறவி எடுத்து எடுத்து நீங்க தான் அது, உங்க ஆத்மா தான், உங்க சோல் தான் அது, நீங்க உடம்பு காஸ்டியூம் தான் வேற, மற்றபடி உங்களுடைய சோல் நீங்க தான் அதுன்றாரு. தேவதை காஸ்டியூம்ல இருந்தீங்க, இப்ப ட்ரெஸ் மாத்திருக்கீங்க அவ்வளவுதான், ஆனா எனக்கு உங்களை தெரியுது, உங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு தெரியுது நீங்க அதே சோல் தான், உங்க காஸ்டியூம் தான் நீங்க மாத்தி சாதாரண வேஷத்துல இருக்கிறீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப இந்த பஞ்ச பாண்டவர்கள் போயிட்டு அந்த அஞ்ஞான வாசத்துல இருப்பாங்களே, வேஷத்தை மாட்டிக்கிட்டு, அர்ஜுன் கூட பொம்பளை வேஷம் போட்டிருப்பாரு, காஸ்டியூம் தான் மாத்திருப்பாரு, மற்றபடி அது அர்ஜுனன் தானே. அந்த மாதிரி பாபா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, உங்க காஸ்டியூமை தான் மாத்தி சாதாரணமா ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, ஆனா ஒரு காலத்துல நீங்க தான் லட்சுமி நாராயணா இருந்தீங்க, அந்த ராஜ்யத்துல தேவதையா இருந்தீங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் பூஜைக்கு தக்கவரா இருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க பூஜாரி ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு. கடவுளே வந்து சொல்றாரு,
அதுவே நான் என்பதின் அர்த்தம் கூட இப்ப புரிய வைக்கப்படுகிறது. ஹம்சோ சோகம், அவங்க சொல்லிட்டாங்க நானே கடவுள்ன்ட்டு. நானே கடவுள்ன்றத கூட நம்புறாங்க. நானே தேவதைன்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரியா மேலங்கிலும் பாக்குறாங்க. அதான் இங்க ஆச்சரியமா இருக்குது. சிலர் நானே சிவன் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒண்ணு விட்டுறாங்க, அவங்க காலில் போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க நானே லட்சுமி நாராயணன் சொன்னா நம்மள மேலங்கிலுமா பார்த்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஹம்சோ சோகம்ன்ற அர்த்தம் கூட உங்களுக்கு புரிய வைக்கிறோன்றாரு. நாமே தான் தேவதை, நாமே தான் சத்திரியன், சதுரங்க விளையாட்டு அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது வந்து ஒரு சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. செஸ் விளையாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தான் தேவதையா இருந்தோம், நம்மளே தான் மாத்தி மாத்தி இப்படி ஆயிட்டோன்றாரு. இதனை நல்ல முறையில் புரிந்து கொண்டு புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புத்தியில பதிய வச்சுட்டு மத்தவங்க போய் சொல்லணும்ன்றாரு, முயற்சி செய்யணும்ன்றாரு. யாராவது ஏதாவது நினைப்பாங்களான்னு நினைக்க கூடாது, சொல்லி புரிய வைங்க. அட்லீஸ்ட் பாபாவோட அறிமுகமாவது கொடுக்கலாம்லன்றார். தொழில்களை விடுங்கள் என்று பாபா சொல்லவில்லை. பாபா நீங்க பிசினஸ் என்ன பண்றீங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க, மதுபனோட வந்துருங்கன்னா யாரும் சொல்லல, பாபாவும் சொல்லல. எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருங்க, பாபா மட்டும் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நினைச்சிட்டு சேவை பண்ணுங்க, தாரணையும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சதோ பிரதானம் ஆக வேண்டும், சரித்திர பூகோளத்தை புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, எங்க இருந்தாலும் இருங்க, தூய்மையா இருங்க, முரளி படிங்க, அமிர்த வேலை பண்ணுங்க, பாபாவை நினைங்க, தாரணை பண்ணுங்க, தெய்வீக குணங்கள் தாரணை பண்ணுங்க, சேவை பண்ணுங்க. எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல சேவை பண்ணுங்கன்றாரு. எல்லாருக்கும் ஹிஸ்டரி ஜாகிரபியை புரிய வைங்கன்றாரு. முக்கிய விஷயமே மன்மனாபாவ என்பதாகும். முக்கியமானதே மன்மனாபாவ, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா தூய்மையா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. நினைவு யாத்திரை தான் நம்பர் 1. பாபா சொல்றாரு, என்னதான் ஞானம் ஞானம், ஞானத்தை நீங்க கேட்டுட்டே இருந்தா கூட பாபாவை நினைக்கிறது தான் நம்பர் 1. பாபா ஞானமும் வேண்டும், யோகமும் வேண்டும். பாபா நினைச்சாதான் நம்ம படிக்கிற ஞானத்துல ஞானத்தை வந்து மற்றவங்க சொல்லும்போது அந்த அம்பு போய் அவங்களுக்கு பாயும். இல்லைன்னா நம்ம பாபா நினைக்காம சொன்னோம்னா எல்லாம் வேஸ்ட்ன்றாரு. பாபா கூறுகின்றார், நான் அனைத்து குழந்தைகளும் என்னுடன் அழைத்து செல்கின்றேன். பாபா சொல்றார், நான் எல்லாரையும் என் கூடவே கூட்டிட்டு போதான் வந்திருக்கிறேன். சத்தியுகத்தில் மிக குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. சத்தியுகத்துல 9 லட்சம் பேர் தான். இப்ப பாக்குறீங்களே 800 கோடி பேர் கலியுகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அனைவரையும் திரும்ப அழைத்து யார் அழைத்து செல்வார்கள்? இவ்வளோ பாப்புலேஷன், இவ்வளோ பேரையும் யார் கூட்டு போவாங்க? மகா காளேஸ்வர் தான் கூட்டு போவாரு. அதனாலதான் அவருக்கு பேர் மகா கால்னு வச்சிருக்காங்க. எல்லா ஆத்மாக்களையும் கூட்டு போயிடுவாரு. அப்புறம் பாப்புலேஷனை கம்மி பண்ணிடுவாரு. அவங்கெல்லாம் எப்படி பாப்புலேஷன் குறைக்கிறதுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட். ஆனா இவர் ஈஸியா பாப்புலேஷனை குறைச்சிட்டு எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை யார் சுத்தப்படுத்துவது? பாபா கேக்குறாரு, இவ்வளவு பெருசு இருக்கு உலகம், இதை யார் கிளீன் பண்றது? தோட்டத்திற்கு எஜமானன் படகோட்டி என்று பாபாவிற்கு தான் சொல்லப்படுகிறது. அவரு தான் படகோட்டியா நம்ம படகை கரை சேர்க்கிறாரு. தோட்டத்துக்கு எஜமானா முள்ளா இருக்கிறவங்க எல்லாம் மலராக்குறாரு. அவர் தான் துக்கத்திலிருந்து விடுபட வச்சு அக்கறைக்கு அழைத்து செல்கின்றார். பக்தியில கூட பாடுவாங்க, என்ன அக்கறைக்கு கூட்டிட்டு போ கடவுளேன்னு. அவர் தான் வர்றாரு, நம்ம துக்கத்துல இருந்து விடுபட வச்சு நம்மளை கூட்டு போறாரு. வடிப்பு மிக இனிமையானதாக இருக்கின்றது, ஏனென்றால் இதன் மூலம்தான் வருமானமே கிடைக்கின்றது சொல்றாரு. இந்த படிப்பு பாருங்களேன், கேட்க கேட்க அப்படியே காதுக்கு இனிமையா இருக்குது. ஆத்மாவுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்குது. ஏன்னா இது மூலமா தான் ஆத்மாவுக்கு வருமானமே கிடைக்குதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு எடுக்க எடுக்க குறையாத கசானா கிடைக்கின்றது சொல்லுவாங்கல்ல, அல்லல்ல அந்த அச்சய பாத்திரம், அது இதுதான் போல இருக்கு. டெய்லியுமே 4 பேஜ் எடுக்கிறாரு, விதவிதமா எடுக்கிறாரு, சலிக்கவே மாட்டுது. இதே நம்ம போய் ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஜியாகிரபி எடுத்தோம்னா ஒரு பையப்புல இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடி விடுவாங்க பயந்துட்டு கிளாஸ் எடுக்க வந்தாலே. ஆனா இவர் பாடம் எடுத்தா மட்டும் அப்படியே மயங்கி போகுது ஆத்மா, என்னன்னே புரியல. அந்த அளவுக்கு எடுக்க எடுக்க குறையாத கசானாவா கொடுக்குறாரு கடவுள். குபேரன் மாதிரி வந்திருக்கிறாரு. இப்போ டெய்லியுமே 4 பேஜ் முரளி கேட்க கேட்க அப்படியே சலிக்கவே மாட்டுது, அந்த அளவுக்கு குறையாத கசானாவா கிடைக்குது உங்களுக்குன்னு சொல்றாரு. பக்தியில் ஒன்றுமே கிடைப்பது. இதே நீங்க கோயில் கோயிலா போயிட்டு என்ன கிடைச்சது உங்களுக்குன்னு கேக்குறாரு. கால் வலிதான் மிச்சம் இல்லையா, ஒன்னும் கிடைக்கல. இங்க காலில் விழ வேண்டிய விஷயங்கள் கூட கிடையாது சொல்றாரு. பாபா சொல்றாரு, அங்க கோயிலுக்கு போனா யார் காலையாவது விழுவீங்க, குருமார்கள் கால்ல எல்லாம் விழ வேண்டியதா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, பாபாக்கு காலே கிடையாது. கால் இருந்தா தானே அவர் காலில் விழறதுக்கு. அவர் சொல்றாரு, குழந்தைகளே நான் உங்களுக்கு வேலைக்காரனா வந்திருக்கிறேன்றாரு. அவரு நமக்கு சேவை செய்ய சேவகனா வந்திருக்கேன்றாரு. அவரு என் காலிலே விழ வேணான்றாரு, நீங்க என்ன நினைச்சா போதும்ன்றாரு. அதிலிருந்தும் பாபா இப்ப நம்மள விடுபட வைக்கின்றார். அப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா. பாபா என்ன கஷ்டம் கொடுக்குறாரு, எல்லாத்துல இருந்து விடுபட வச்சிட்டாரு. பக்தியில என்னென்ன கஷ்டம்லாம் இருந்ததோ எதுவுமே நீ செய்ய வேணாம், நீ உட்காந்து என்ன நினை போதும்,
இந்த சேவையை செய், இந்த சேவையே உனக்கு ஓய்வுன்ட்டு வேற சொன்னார் இல்லையா, பாட்டில் கூட இருக்கு, சேவையே ஓய்வென்று எடுத்துரைத்தாயே. சேவை பண்ணாலே அதுவே ஒரு சந்தோஷமா இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பாபா வந்து அவரோட சேவையை பண்ண வச்சு, அவரை நினைக்க வச்சு எவ்வளோ சுகத்தை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட பாபாவை எப்படி நினைக்கணும், அவர்தான் நமது தந்தை என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா. பாபா சொல்றார், புரிஞ்சிட்டீங்க இல்லையா. பிரம்மா பாபா சொல்றாரு, அவர் தான் நம்மளுடைய அப்பான்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. பாபாவிடம் இருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்ப கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது, இந்த குஷி இருக்கின்றது அல்லவா. செல்வந்தர்களிடம் சென்றால் எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறதுன்னு சில பிகே சொல்றாங்க, நாங்க ஏழையாக இருக்கிறோம், அதனால நாங்க பணக்காரங்கள்ட்ட எப்படி போறதுன்ட்டு வெக்கமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்களாம். பாபா சொல்றாரு, ஏழையாக இருப்பதுதான் மிக நல்லதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏழையா இருக்கிறதுனால தான் இப்ப பத்மாபதம் பாக்கியசாலி ஆக போறீங்க, அடுத்த பிறவில நீங்க தான் கோடான கோடிக்கு அதிபதி ஆக போறீங்க சொல்றாரு. பத்மாபதம் பாக்கியசாலி நீங்க, செல்வந்தர்களோ இங்க வரவே மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. ஞானம் எடுக்கலாம் இங்க செல்வந்தர்கள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு டைமே இருக்காது, அவங்களுக்கு டிராமால பாக்கியமும் இல்லை சொல்றாரு. அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையே இதுதான் சொல்லி சொல்றாரு. நல்லது, இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது சுயம் பகவானே எனக்கு கல்வி கற்றுத் தருகின்றார், நான் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கின்றேன், அவருடைய அன்பு எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்ற குஷி மற்றும் போதை நஷா சதா இருக்க வேண்டும். இந்த அன்பு மூலமாக நாம் தேவதையாக ஆகின்றோம். பாருங்க, கடவுளுடைய அன்பு, பகவானே எனக்கு சொல்லி கொடுக்கிறார், கல்வி சொல்லி கொடுக்கிறார், நான் வந்து அவரோட குடும்பத்துல சேர்ந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளவு அன்பு கிடைச்சிட்டு இருக்குதுன்ற குஷி, அந்த போதை வந்து சதா இருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுல எந்த தவறுமே ஏற்பட முடியாது. இந்த டிராமாவோட ஞானத்துல ரொம்ப பக்காவா இருங்கன்றாரு. ஏன்னா டிராமால இன்னைக்கு இது நடக்குதா, அது கரெக்டா தான் நடந்துருக்குது, இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இந்த மாதிரி நடக்கலாமான்ட்டு கடவுள்கிட்டே போய் சண்டை போட்டுன்னு கூடாது, எல்லாமே கரெக்டா தான் பக்காவா நடந்துருக்கு. ஏன்னா இது அனாதியா உருவாக்கப்பட்ட நாடகம்ன்றாரு, இதுல மாற்றமே ஏற்படாது. எதுவுமே இப்ப காலை வருது மாலை வருது, நம்ம எதையாவது வராதான்னு சொல்ல முடியுதா, அது வந்தே தான் தீருது, மாலையும் வந்துதான் தீருது, இரவும் ஆகிதான் தீருது, நம்மளால நிறுத்த முடியுதா, எதையுமே நிறுத்த முடியல. அப்புறம் ஏன் நடந்து போன விஷயங்களை பத்தி இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சு நம்ம கேட்கணும். அதான் பாபா சொல்றாரு, இது மிக சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும், இதுல எந்த தவறுமே ஏற்பட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே கணக்கு வழக்கு இருக்கு, இது போன ஜென்மத்துல ஏதோ தொடர்ச்சி ஏதோ ஒண்ணு இருக்கலாம், அதனாலதான் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம், ஏதாவது நடக்கலாம், எது நடந்தாலும் அது ஏதோ கனெக்ஷன் இருக்குது, டிராமால அது நடக்கணும்னு இருக்குது, இதுல எந்த தவறுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. எந்த செயல் நடந்ததோ அது மீண்டும் நடக்கும்ன்றாரு. இது இப்ப மட்டும் நடக்காது, அடுத்த கல்பமும் இதேதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதனால நீங்க அதெல்லாம் சிந்தனை பண்ணி உங்க ஆத்மால பேட்டரிய லோ பண்ணிக்காதீங்க. நீங்க பாபாவை நினைச்சு ஆத்மாவை சக்தி ஏத்திக்காங்க. அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு கேட்டு அத ஆத்மாவை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்காதீங்க, ஆத்மாவில சக்தி இறக்கிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்தை நல்ல புத்தியோடு புரிஞ்சு கொண்டு நடந்தால் ஒருபோதும் கோபமே வராது. இப்ப இந்த டிராமான்ற பாயிண்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல புத்தியோடு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா ஒருபோதும் உங்களுக்கு கோபமே வராது. எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அதை ஏன் நடந்ததுன்னு கோபம் வராது. ஏதாவது ஒரு ஆத்மா நம்மள டென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் கோபம் வராது. ஏன்னா அவங்க பார்த்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க மேலேயும் நம்ம கோபப்பட மாட்டோம். இந்த டிராமா பாயிண்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. பக்தியில கூட அதெல்லாம் சொல்றாங்க, எது நடக்குதோ அதாங்க நடக்கும், நம்ம என்னங்க மாத்த முடியும், அப்படிதான் பேசுறாங்க பக்தியிலேயே. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் ஞானத்திலயும். ஆனா இங்க 5000 வருஷம்ன்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இது 5000 வருஷம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும், பக்தியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கு நிறைய ஞானம் கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால நம்ம புத்திசாலியா நடந்துகிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அந்த டிராமாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், புயலை பரிசு என புரிந்து கொண்டு சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபாவுக்கு பாபாவுக்கு பக்கத்துல பாப்சமான் ஆகணும்னா கம்ப்ளீட் ஆகணும், சம்பூர்ணமா ஆகணும், பௌர்ணமி நிலவு மாதிரி அப்படியே ஆயிடணும். இப்ப ஆத்மா வந்து அமாவாசை மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே
பௌர்ணமி மாதிரி ஆகணும், அது கம்ப்ளீட் ஆகணும். பாபாட்ட வந்து சக்தி வாங்கி குணங்கள் வாங்கி ஞானத்திலையும் நிரம்பி பௌர்ணமி நிலவு மாதிரி ஆகணும், சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னா ஆகுங்கன்ற அந்த வரதானம் கொடுக்குறாரு. அது மாதிரிலாம் ஆகணும்னா நடுவில் நிறைய மாயா புயல்லாம் வரும், வீசும். அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர், அது நேற்று சொன்னார்ல உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் மேலேருந்து வருதுன்னு சொன்னார். இப்போ அவரே தான் வந்து டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு போல மாயா வாமிச்சு. அப்போ இதுலேயும் நம்ம பாஸ் ஆகிறோமான்னு செக் பண்ணுறாரு போல. அதனால் புயலை பரிசுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு சகஜமாக கடந்து செல்லக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு சகஜமாக நீங்கள் கடந்து போகக்கூடிய சம்பூர்ணமானவ சம்பன்னமாகுகன்னு சொல்லி கொடுக்குறாரு. சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுவதற்கான லட்சியம் அனைவருக்குமே இருக்குது என்றால் பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படாதீர்கள். பாபா சொல்கிறாரு எல்லாருக்குமே இப்போ சம்பூர்ணம் ஆகணும் சம்பன்னம் ஆகணும்னு ஆசை இருக்கு இல்லையா. எல்லாருமே லட்சுமி நாராயணன் ஆகணும் அப்படின்னா ஆமான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஆசை இருக்கும்போது அப்புறம் ஏன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு. பயப்படாதீங்க, மூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் எனில் கொஞ்சம் மொழியால் அடி விழத்தான் செய்யும். இப்போ வந்து சிலை ஆகணும்னா அந்த கல் அப்படியே இருந்தால் அது சிலையாயிடுமா? அந்த கல்லை வந்து ஒளியால் செதுக்கி தான் அதை வந்து சிலையாக்குவாங்க. அப்போ மூர்த்தியை வந்து உருவாகணும்னா அந்த ஒளியால் நமக்கு அடி தான் விழும். அப்போ வந்து சிலையாக நம்ம உட்காரணும்னா சில அடிக்கு விழதான் செய்யும்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது மாயா அடி தான் கொடுக்கும். யார் எந்த அளவு முன்னால் இருக்கிறாங்களோ அவர்கள் புயலை கூட அனைவரையும் விட அதிகமாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போ வந்து நமக்கு நம்பர் முன்னாடியே இருக்குது. நேற்று சொன்னார்ல நம்பர் வார் புருஷாத்தன்னு. இந்த நம்பர் வார் முயற்சியில் யார் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே புயல் வரும். புயல் வந்து அதிகமாக வரும், வந்து அதை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி தான் பிரம்மா பாபா நம்மளை விட எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சார். பிரம்மா பாபா தான், அவர் சும்மாலாம் கிருஷ்ணர் ஆகலை. அவர் வாழ்க்கையில் அவ்வளோ அடி இடி எல்லாம் புயலெல்லாம் கடந்து தான் போயிருக்காரு. எல்லாத்தையும் அவர் கடந்து தான் போயிருக்காரு. அவர் அந்த 5 விகாரத்துலையும் டெஸ்ட் பேப்பர் வந்திருக்கும் அவருக்கு. நம்மளை விட அதிகமாக ஃபஸ்ட்டு கடந்து போனவரே அவர் தான். அவர் வாழ்க்கையை அந்த புக்கை நம்ம படித்தாலே போதும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளும் அவர் பின்னாடியே பாஸ் ஆகி போயிடலாம். அதனால் அந்த புயலை யார் முன்னாடி கடக்குறாங்கன்னா அந்த புருஷார்த்தத்தில் நம்பர் வார் முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக புயல் வரும்ன்றாரு. அதிகமாக அவங்க கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த புயல் அவர்களுக்கு புயலாக தோன்றாது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து யாருக்கு முன்னாடியே நிறைய புயல் வருதோ அவங்களுக்கு அந்த புயல் புயலாவே தோன்றாது, பரிசாக தான் தோன்றும்னு சொல்லி சொல்றாரு. வாழ்க்கையில நிறைய பிரச்சனை மாயா பிகே ஆகி நிறைய புயல் சந்திக்க வேண்டியது இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த புயல் வந்து பரிசாக தான் தோன்றும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க முன்னேறதுக்காக அந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். அதன் மூலமா அவங்க முன்னேறி போயிருப்பாங்க பிகே லைஃப்லன்னு சொல்றாரு. இந்த புயல் கூட அனுபவி ஆகுவதற்கான பரிசு ஆகிவிடுகின்றது. அந்த புயல் நமக்கு ஒரு அனுபவம் கொடுக்கும்ன்றாரு. அதனால அது பரிசாயிடுதுன்றாரு. ஆகையினால் தடைகளை, அதாவது நம்ம அந்த அனுபவத்தை வச்சு மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நம்மளை பெரிய ஆளாக்கி விட்ருவாரு. அதை மற்றவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரிலாம் வரும் கவனமாக இருங்கன்னு சொல்லி நம்ம வந்து அந்த புயலை கூட நமக்கு பரிசாக்கிடுவார். ஆகையினால் தடைகளை வரவேற்பு செய்யுங்கள் சொல்லி சொல்கிறாரு. அதனால் இப்போ வாழ்க்கையில் வர தடையெல்லாம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு பிகே ஆகிட்டுனா எனக்கு எதுவுமே வரக்கூடாதுலாம் நினைக்கக்கூடாது. மாயா தடைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அந்த தடைக்கு வரவேற்பு செய்யுங்கள் சொல்கிறாரு. தடையை கூட நீங்கள் உடச்சி எறிஞ்சு புருஷார்த்தம் பண்ணி போயிட்டே இருங்க, மேலும் அனுபவியாகி முன்னேறி கொண்டே செல்லுங்கள் சொல்கிறார். எது வந்தாலும் அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தில் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. எந்த விஷயமா இருந்தாலும் நமக்குள்ளார இருக்கிற பிரச்சனை தெரியும், மற்றவங்கள்ட்ட என்ன அவங்கள்ட்ட நம்ம ஏன் கோவம் வருது, நமக்கு ஏன் பிரச்சனை வருது, அப்புறம் நமக்குள்ளார என்ன வீக் பாயிண்ட் இருக்குது, எல்லாமே அந்த மாயா தடை ஏற்படுத்தும் போது தான் புரியும். அப்போ புரியும் போது அந்த தடையெல்லாம் உடச்சி நம்ம மேலும் ஜெயிக்கணுன்றது வீரமாக அப்போ தான் தோன்றும். அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம முன்னேறிட்டே போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எல்லா விஷயங்களும் நமக்கு புயல் மாதிரி வந்தால் கூட அதை பரிசாக்கிட்டு புரிஞ்சுக்காங்க, பரிசாக புரிஞ்சுக்கிட்டு சகஜமாக கடந்து போங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்பூர்ணமானவர் சம்பன்னமானவராக ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க. ஸ்லோகன் சொல்றார் பாபா. கவனக்குறைவை சமாப்தி செய்ய வேண்டும் என்றால் சுய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை சோதனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ வந்து கவனக்குறைவு இருக்குது இல்லையா, கவனக்குறைவு நமக்கு என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கவனக்குறைவு இருக்கிறதுனால தான் நம்ம புருஷார்த்தம் சரியாக, அதாவது கம்மியாக இருக்குது. அதனால் அதை சமாப்தி செய்யணும்னா என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஆத்ம சிந்தனையில் இருக்கணும், சுய சிந்தனையில் இருக்கணும். ஆத்ம உணர்வுலேருந்து தன்னை தானே செக் பண்ணணும். நான் ஆத்மா அப்படின்ட்டு உள்நோக்கு முகமாக போய் எனக்குள்ளார என்ன பிரச்சனை, நான் வந்து
யோகா பண்ணும்போது என்னென்ன சிந்தனைகள்லாம் வருது, இதே நான் வெளியில போயிட்டு எல்லார்ட்டையும் பழகும்போது எனக்கு என்னென்ன சிந்தனைகள்லாம் வருது, எனக்கு என்னென்ன உள்ளார ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயத்தை செக் பண்ணுங்க, மனசு புத்தியை செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற வீக் பாயிண்ட்லாம் தெரியும். அப்போ கவனக்குறைவையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். எதுல எனக்கு கவனக்குறைவு இருக்கு, சோம்பேறித்தனம் இருக்கு, எதனால நான் பாபா சரியா நினைக்க மாட்டேன், எதனால எனக்கு எந்தெந்த விஷயத்துல கவனக்குறைவு இருக்குன்றத நீங்க செக் பண்ணுங்க. அப்போ வந்து சுய சிந்தனை, ஆத்ம சிந்தனையில இருந்து ஆத்மாவை செக் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. சுயத்தை செக் பண்ணுங்க சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் வந்து கவனக்குறைவை உங்களால சமாப்தி செய்ய முடியும். இல்லைன்னா உங்களுக்குள்ளால என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமலே காலம் கடந்து போயிடும்ன்றாரு. கவனக்குறைவு அப்படியே குறைவாவே இருந்துரும். அட்டென்ஷன் இல்லாதனால அது அப்படியே உங்கள்கிட்ட குறையாவே தங்கிரும். அப்புறம் கடைசியா பாப் சமான் ஆக முடியாது. அதனால இப்பவே செக் பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.